கன்னி ராசிக்காரங்களுக்கு முழு வீடியோ போடுறதா நாங்கள் சொல்லியிருந்தோம். குரு பயிற்சி பலனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். அதாவது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வர்றாரு. பார்த்திங்கன்னா ஒரு குரு உங்களுடைய ஜாதகத்துக்கும் உங்களுடைய ராசிக்கும் பார்த்திங்கனாக்கா 7ஆம் அதிபதி அவர். 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி அவர். கன்னி ராசியை பொறுத்தவரை புதனுக்கு செவ்வாய் ஆகாதுங்கிறது இயற்கை குணம். செவ்வாய் ஆகாதவர் அப்படிங்கிறதுனால, அதுவும் 8ஆம் அதிபதி செவ்வாய்ங்கிறது ஆகாதவர். ஒரு பிடிக்காதவன் ஒருத்தவங்க இடத்துல போய் நம்ம இருக்கும் பொழுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, அது மாதிரி குரு போய் அந்த பிடிக்காத இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய நண்பர் அப்படிங்கிற முறையில் அவர் போய் ஒரு 8ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக இருந்து, நண்பர்னு சொல்லக்கூடாது, அதை ஓரளவுக்கு நண்பர், அதாவது குரு உங்கள் ஜாதகத்துக்கு நன்மையை தருபவர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பாதகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதாவது 7ஆம் அதிபதியை பாதகஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ராசிக்கு அது மாதிரியெல்லாம் கிடையாது. ராசிக்கு கணக்கு கிடையாது. ராசிக்கு 7ஆம் அதிபதியே உங்களுக்கு கணவன் ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் 8ஆம் வீட்டில் இருந்தார் அப்படின்னால என்ன ஆகும், கணவருக்கு வேலைகள் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவு, சரியான ஒரு புரிதல் இல்லாத நிலை. 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கவர்மெண்ட்டுக்கு சரியாக வரி கட்ட முடியாத சூழ்நிலை, கவர்மெண்ட் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், இதெல்லாம் குரு இயக்கிக்கிட்டே இருந்திருப்பார். மன ரீதியாக நிம்மதி இல்லாத தன்மையை, மனமே குரு அப்படின்னு சொல்லுவாங்களே, மனமே குருன்னு சொல்கிறது காரணம் என்ன, அந்த குரு போய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது எப்போதுமே பயந்துக்கிட்டு இருக்கிறதும், கெட்டது ஏதாவது நடந்துருமோன்னு நினச்சி பயப்படுறதும் காரணமாகவே இருக்கும். உங்களுக்கு 4ஆம் வீட்டையும் 2ஆம் வீட்டையுமே பார்த்துக்கிட்டு இருந்தார். 12ஆம் வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்தனால தான் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே சமயத்தில் ஃபாரினில் இருக்கிறவங்க ஏதாவது வீட்டுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வர்ற சூழ்நிலையெல்லாம் சில பேருக்கு இயக்கும். அது ஒரு நன்மை தான். ஊருக்கு வந்துட்டு போகிறது நல்லது. ஏன்னா சில நேரத்தில் ஃபாரினில் இருக்கிறவங்களோட இங்கேருந்து ஃபோன் பேசி சம்மந்தம் இல்லாமல் சண்டைகள்லாம் நடத்தியிருப்பார். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவு நிறையா இருந்திருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த பங்குச்சந்தை இதெல்லாம் ஈடுபட்டிருக்கவங்க நிறையா கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. தேவையில்லாமல் பணத்தை விட்டுட்டேன், அவசரப்பட்டு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிமோச்சங்கிற மாதிரி இந்த ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க, நம்ம தகவல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குரு இப்போ 9ஆம் இடத்துல வந்த பிறகு ஒரு பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு உங்களுக்கு. லக்னத்தை பார்ப்பார். லக்னத்தை பார்த்து 3ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தை பார்ப்பார். குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தை லேட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கிற விஷயங்களை பண்ணிடுவார். வருமானம் நிற்கும், பதவி உயர்வு கிடைக்கும் கண்டிப்பாக. 3ஆம் வீட்டை பார்க்குறதுனால இந்த பயணம் எங்கேயாவது போக வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். 12ஆவது மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி மாறிடுவார். 7ஆம் இடத்துல சனி நின்று 9ஆம் வீட்டை பார்ப்பார். அப்படிங்கிறப்ப அது இன்னும் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாது. 7ஆம் இடத்துல சனி வருதுன்னு நினச்சி ஒன்றும் பயப்பட வேண்டாம். கண்டகச்சனி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதை ஒன்றும் பயம் வேண்டாம். ஆனால் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு குருவை பார்க்குறாரு அப்படிங்கிற முறையில் ஆன்மீக பயணங்கள் வேணால் அதிகமாக இருக்கும். பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் பண்ணாது. அதே சமயத்தில் இந்த குரு உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்கறதுனாலே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுனால கெடுதல் நடக்காது. சிலருடைய ஜாதகத்தில் உங்களுடைய புதன் நல்லா வலுத்து இருக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டங்களை கிடைச்சி திடீர்னு பணக்காரன் ஆக்கிற விஷயங்களையும் செய்வார். இவ்வளவு நாள் வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி செலவுகள்லாம் சில பேருக்கு நடந்துச்சுனாக்கா அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணுற விஷயங்கள்லாம் நடத்தும். அந்த வீட்டுக்கு அப்படி கிரகப்பிரவேசமே நான் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நல்ல குதூகலமாக சந்தோஷமாக இருக்கிற விஷயங்களெல்லாம் இயக்குவார். திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ திருமணம் நடக்கிற விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. டக்குன்னு அமையும். இந்த நேரத்தை பயன்படுத்திடுங்க. வாழ்க்கையில் செட்டிலான பிறகு தான் திருமணம் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த பதவி உயர்வு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் சம்பளம் கூட வந்தோன்னே திருமணம் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறது அவங்கவுங்களுக்கு வெளியில் போய் பார்த்தீங்கன்னா தான், அதெல்லாம் ஜாதகத்தை போய் கேட்டிங்கன்னா தான் தெரியும். சில பேர் திருமணத்துக்கு பிறகு தான் உயர்வை கொடுக்கும். அதனால் டைம் கரெக்டாக அமையும் பொழுது கல்யாணத்தை உடனே பண்ணிடணும். அதுவே எதுக்காக சொல்லி வச்சுருக்காங்க அதுன்னா, அவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஓடி ஆடி வேலை பார்க்குற ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். திருமணங்கிறது உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜில் நடந்தால் தான், 25 to 28க்குள்ளே திருமணம் நடந்தால் தான் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண காலங்களில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். அதுதான் உண்மை. மற்றபடி இந்த ஈஸியாக காசெல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்லா செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா பண்ணாதீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது, ஏன்னா 9ஆம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக திருமண விஷயங்களை சூப்பராக இயக்குவார், மங்களக்காரகனில். அதனால் கல்யாண விஷயங்கள்லாம் டக்குன்னு வந்துச்சுன்னா உடனே திருமணத்துக்கு ஓகே சொல்லிவிடுங்க.
அட ஏங்க பொண்ணு பார்த்து பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணே ரொம்ப கம்மியாக இருக்குங்க அப்படின்னு குழம்ப வேண்டாம். நிறைய பேருக்கு இனிமே தான் கிடைக்கும். 5வது மாதத்துக்கு பிறகு டக்குன்னு பொண்ணு அமைகிற விஷயங்கள்லாம் அமைச்சிருவார். சில பேருக்கு மாப்பிள்ளை அமையாமல் இருக்கும், அது டக்குன்னு அமைஞ்சிரும். கரெக்டாக அந்த குரு வந்து கொடுத்துருவார். அதாவது கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கும். சில பேருக்கு சனி வந்து 7ஆம் இடத்துலேயே இருப்பார், சந்திரனை பார்த்துக்கிட்டு இருப்பார். சிலருக்கு மட்டும் அவங்களுக்கு திருமண விஷயங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணம் பண்ணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுறதுக்கு ஏதாவது லோனுக்குன்னு வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த லோன் பணம் கிடைக்கிறது, இந்த மாதிரிலாம் இன்னொரு லோன் போடுற விஷயங்களே இயக்க போதுங்க. திடீர்னு இன்னொரு லோன் போட்டுருவீங்க. பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பணம் கட்ட கஷ்டப்படுவீங்களா? கஷ்டப்பட மாட்டீங்க கண்டிப்பாக. அந்த 1 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. 1 வருஷம் ஈஸியாக நீங்கள் பணம் கட்டலாம், தைரியமாக நீங்கள் வாங்கலாம். பேங்க் ரீதியாக லோன் கிடைக்கிற விஷயங்கள்லாம் வச்சுருக்குது. வாங்கி நல்லபடியாக லோனை கட்டுங்க, வீடெல்லாம் கட்டுங்க. நல்ல உங்களுக்கு நல்ல செல்வாக்கெல்லாம் கிடைக்க போகுது. சில பேர் வீட்டில் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இந்த ராசியில் வந்து குழந்தைங்க இருப்பாங்க. பார்த்திங்கன்னா படிப்பே வராமல் கன்னி ராசி தான் இப்போ குழந்தை ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அவங்கெல்லாம் அந்த 1 வருஷ காலமாகவே வந்து ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் சரியாக போக முடியாத சூழ்நிலை, உடல்நிலை பாதிப்பு கூட இருக்கலாம், இல்லைனா ஒழுங்காக படிக்காமல் இருக்கலாம், இல்லை சேட்டை பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கும். நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்கவுங்க குழந்தைங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. இந்த ராசியில் இருக்கிறவங்கள விளையாட்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு விளையாட்டில் சேர்த்து விடுங்க. ஏன்னா 5ஆம் வீட்டை வந்து பார்ப்பார், சனியின் வீடு அது, அந்த வீட்டை பார்ப்பார். இப்போ 6ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ 7ஆம் வீட்டுக்கு போகிறப்போ உங்களுடைய குழந்தைகள் அப்படி இந்த ராசியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த சனி பகவானை பொறுத்தவரை 11ஆம் வீடு அப்படிங்கிற வீடாக போய்டும். உங்களுடைய 5ஆம் பாவகம் 11ஆம் வீடாக போகும். அப்போ லாபஸ்தானம் அப்படிங்கிறப்ப விளையாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கவுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன். கால்பந்து, ஸ்கவுட்டு இது மாதிரிலாம் சேருங்க. சில பிள்ளைங்க வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. போலீஸ் ஆகணும்னு சில குழந்தைங்கள்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கலாம். அது மாதிரி சில குழந்தைங்க படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, சில குழந்தைங்க வந்து விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எந்த மாதிரி ஒரு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது இந்த சின்ன பிள்ளையிலேருந்து ட்ரைனிங் கொடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான விஷயங்கள் அவங்க அந்த குழந்தைங்க ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வயதானவங்க இருக்காங்கன்னா அந்த மூட்டு வலி பிரச்சனை இதெல்லாம் வந்து இருக்காது. இவ்வளோ நாளாக வந்து 6ஆம் இடத்துல சனி இருந்தார். அதனால் வயதானவங்களுக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனைலாம் இருக்காது. சுமாராக இருந்திருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்துல வரப்போ அதை கொடுப்பார். அதனால் மூட்டு வலி தைலம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்காது. குரு பார்க்குறாருல லக்னத்தை, குரு பார்க்குறதுனால ராசியை குரு பார்க்குறாரு. ராசியை குரு பார்க்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணாது. சனியும் சேர்ந்து பார்க்குறதுனால அந்த மூட்டு வலியெல்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும், அப்படி வரும், ஒரு பெருசாக இருக்காது. அவங்கெல்லாம் வந்து இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகிறப்ப பார்த்திங்கன்னா சில பேர் ஆட்டோவில் கூட நீங்கள் போய்க்கங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அங்கே சித்தர்கள்லாம் நிறையா ஜீவசமாதிகள் இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காருங்க, அது போதுமானது. அதுக்காக கிரிவலம் தான் வரணும் அப்படின்னு கிடையாது. இந்த மூட்டு வலி இருக்கிறவங்க நீங்கள் வந்து கிரிவலம் தான் சுற்றணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு என்னால் நடக்க முடியும் பண்ண முடியுங்கிறவங்க போகலாம். மற்ற ரொம்ப வயதானவங்க வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. அங்கே போயிட்டு அந்த சித்தர்களுடைய இடத்துல போய் உட்காருங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக வேணாலும் உட்காருங்க, தியானம் பண்ணுங்க. அங்கே உள்ள ஏதாவது இருந்தால் கேளுங்க. ஏதாவது ஒரு இந்த மாதிரி அமைதியாக இருங்க. உங்கள் மனசை நீங்கள் வந்து அப்படியே அமைதிப்படுத்துங்க. கண்டிப்பாக பாருங்கள், அது சம்மந்தமே இல்லாமல் உங்களுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுப்பாரு அங்கே உள்ள சித்தர்கள். 12வது மாதத்துக்கு பிறகு ஆன்மீக பயணங்கள் அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போங்க. அதே சமயத்தில் சூரியன் உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு அதிபதிங்கிறதுனால விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சூரியனுக்கு உகந்த இடமே வந்து திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலைக்கு போகிறப்ப அவசியம் நீங்கள் திருவண்ணாமலையில் டூரு போட்டாங்கன்னா அதிலலாம் கலந்துக்குங்க. போயிட்டு சரி, சில பேர் வந்து சாமியெல்லாம் பார்க்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படும். அதனால் வந்து அதை கவலைப்படாதீங்க. எப்போயுமே மனசு தான் காரணம் உங்களுக்கு. இந்த மன ரீதியாக கடவுளை பார்க்க முடியலையே பண்ண முடியல, அந்த மலையை பார்த்துட்டிங்கனாலே மழை தான் கடவுளே. கன்னி ராசிக்காரங்க சில பேருக்கு அவங்க லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்கும். உங்கள் ராசி அதிபதி போய் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒரு செவ்வாயின் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே சமயத்தில் குரு வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த செவ்வாய், போய் ராகுவோட கனெக்ட் ஆவார். ராகு செவ்வாயும் கனெக்ட் ஆகும்போது செயல்கள்லாம் ரொம்ப ஸ்பீடாக செய்வீங்க, உடனே பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் என்னை
பொறுத்தவரை ரொம்ப அமைதியாக யோசித்து ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செய்கிறதுல தான் ஜெயிக்க முடியும். அவசரப்படக்கூடாது. ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் கவனித்து தான் விடணும். அவசரப்பட்டு ஸ்பீச்சை விடக்கூடாது. ஒருத்தவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும். ஒரு செய்தியை வாங்கி இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும் பொழுது அது பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். அதனால் உங்களுடைய ராசிப்படி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் செய்தியை இன்னொருத்தர்கிட்ட பேசாமல் இருக்கிறதே உங்களுக்கு பரிகாரம். ஏன் இந்த மாதிரி ஒரு வாய்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, வாய்ஸ் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குங்கிறத எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, உங்களுக்கு 12வது மாதத்துக்கு பிறகு சனியும் ராகுவும் ஒன்று சேருவாங்க 7ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துல சேரும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் சில பேர் வந்து ஒரு கணவர்மார்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த ராசியில் இருக்கிறவங்க ட்ரிங்க்ஸு ஏதாவது ஒன்று பண்ணுற பழக்கங்கள் யாருக்காவது இருக்கும். அவங்க வந்து தேவையில்லாத வார்த்தைகளை வந்து மனைவிட்ட ஏதாவது பேசுகிறதோ, இல்லை மனைவி வந்து ஏதாவது ஊருக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்கிறத பிடிக்காமல் ஏதாவது சில பேர் சண்டை போட்டுக்கிறதோ, இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை இயக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசியை பார்க்குறதுனால பெரிய மன கஷ்டங்கள்லாம் வராது. குரு பார்க்குறதுனால பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த நீங்கள் பேசுகிறதுனால அடுத்தவங்களை பாதிக்குதோ இல்லையோ, ஏன்டா பேசணும் அப்படின்னு நீங்களே மனவேதனைப்படுறதால நடத்திடும். அதனால் நீங்கள் வார்த்தையை எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. 12வது மாதத்திற்கு பிறகு 1.5 வருஷம் அதுக்குள்ளே இருப்பார். ஆனால் ராகு மாறுற வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ராகு வந்து 6ஆம் வீட்டுக்கு மாறுவார். இந்த இன்னொரு 6-7 மாதம் கிடக்காது. மாறின பிறகு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் குரு பார்க்கறதுனால எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. சிலரோட வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கிற ஒரு நேரத்தையும் இயக்குவார். உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். உங்களுடைய ராசிக்கு சூரியன் வந்து நண்பர் தான். ஆனால் அவர் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. அந்த சூரியன் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இப்போ சித்திரை மாதத்தில் இருப்பார். முழுசாக சித்திரை மாதம் முழுசாக வந்து 8ஆம் வீட்டில் இருப்பார். அது செவ்வாய் மாதிரியே வேலை செய்வார். அதிகமாக கோவப்படுவீங்க, டென்ஷன் ஆவீங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் அதை கொஞ்சம் இயக்கிறோம். ஏன்னா குரு இருக்கிறம்ப ஒரு பெருசாக பண்ணாது. இருந்தாலும் குரு வந்து கொஞ்சம் லாங்கில் விலகி இருக்கிறார் அப்படிங்கிறதுனால, ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு போகிறார் அப்படிங்கிறதுனாலேயே கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா செலவுகளை அதிகம் பண்ணுவார், வேறு ஒன்றும் இல்லை. செலவு அதிகம் பண்ணுறதுக்காகவே ஏதாவது உடல்நிலை பாதிப்பு பிரச்சனைகள் அது இதுன்னு அந்த குடும்பம். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, நகை பண்ணணும், அது செய்யணும், இது செய்யணும், இந்த கல்யாணத்துக்கு அவங்களுக்கு அதை பண்ணணும், நிறையா வட்டி கொடுக்கணும், அதை இப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து போட்டு குழப்புற நேரங்களையும் போட்டு இயக்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி குழம்பிக்க வேண்டாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து இதை இந்த நாளுக்குள்ளே நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா எடுங்க. அந்த நாளை தாண்டி போனாலும் கவலைப்படாமல், சரி இந்த இத்தனாம் தேதிக்குள்ளே இதை பண்ண முடியலையா, ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவோம், அதை இன்னும் கொஞ்சம் நகர்த்திக்குவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கு பாருங்கள். மனமே எல்லாத்துக்கும் காரணம். அதனால் மனமே காரணமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனம் வந்து இப்போ குருவே மனமே குருவில் அந்த குரு வந்து 9ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால உங்களோட ராசியை வந்து பார்க்குறதுனால பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்ற விஷயங்களை நல்லபடியாக பண்ணுவார். கோயிலுக்கெல்லாம் போங்க, எல்லா கோயிலுக்குமே போகலாம், போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை கிரிவலம் போகிறதே வந்து மெயினான விஷயமாக அதில் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி தான் உங்களுக்கு வந்து பிரயங்களை கொடுக்குறவர். என்றைக்குமே ஒருத்தவங்கள ஏன் இந்த விரயங்கள் ஸ்தானத்தை பார்க்குற இடத்துக்கே போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் வந்து உங்களை வந்து ரொம்ப நேரம் அடிக்கிறான்னு வைங்களேன், அவன் காலை பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அடிக்க மாட்டான், அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவான். அது மாதிரி தான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவர்கிட்ட போய் என்ன கடவுளே என்னோட பிரச்சனைகளை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு சாதாரணமாக உட்காந்திங்கன்னா போதும், இந்த ஆன்மாவுக்கும் இன்னொரு ஆன்மாவுக்கும் கனெக்ஷன் ஆகும். அது அப்படிங்கிற முறையில் அங்கே இருக்கிற சித்தர்களே உங்களை வந்து பிரச்சனைகளிலிருந்து வெளியில் கொண்டு வருவார். ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கன்னி ராசியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபைனலாக நான் சொல்கிறது 12வது மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத தான் வலியுறுத்துகிறேன். ஏன்னா சனி ராகு ரெண்டுமே கனெக்ட் ஆகி உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது குரு பார்த்தாலும், குரு பார்க்குதா, இது ரெண்டு பார்க்குதா, என்ன பண்ணும், மனம் வந்து தவறான விஷயங்களை வந்து நினச்சி கவலைப்பட வைக்கும். அதுக்காக கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நல்லபடியாக நடக்கும். இப்போ வந்து இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது நம்ம வந்து ஒரு துலாம் ராசிக்கு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.